Hi friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த app பார்த்தீங்கன்னா Play Store and Apple Store ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இவங்க லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. இது தவிர டாப் மோஸ்ட் பிராண்டுக்கு டீல்ஸும் போயிட்டுருக்கு. ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்புங்களை விட கம்மியாக தான் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட் சர்க்கிள் தான் பார்க்க போகிறோம் க்ரோஷேயில். இந்த சர்க்கிள் வந்து எப்படி போடுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து இன்னொரு விதமாக போடுவோம். அதில் வந்து அந்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் லைன் வந்து விசிபிளாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது தெரியாமல் இந்த சர்க்கிளில் வந்துட்டு நம்ம எப்படி ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணுறது மூலிமா இதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக போட முடியுங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ரெண்டும் பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அங்கே வந்து எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியாமல் இருக்கும். வாங்க இப்போ வீடியோவை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு உள்ளனோ ப்ளஸ் ஹூக்கு பார்த்திங்கன்னா 4mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நியர்பையில் என்ன உள்ளன் கிடைக்குதோ பிராண்டு கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த ஹூக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்ன ஹூக் கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. நான் வந்து 4mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் வந்து நிறைய கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ இந்த சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம போட வேண்டியது ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்குவோம். ஸ்லிப் நாட் எப்படி போடணுன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஸ்லிப் நாட் போடுறது, எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறது எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஸ்லிப் நாட் போட்டாச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 செயின் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 2 3 4. இப்போ நான் ஒரு 4 செயின் மட்டும் போட்டுக்கிறேன் பேஸ்க்காக. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ரவுண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்க செயின்ஸ் எல்லாத்தையும் ரவுண்ட்ஸ் ஷேப்புக்கு கொண்டு வரணும் இல்லையா? இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு செயின் போட்டேன்ல அதில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ரவுண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த நடுவில் ஒரு ஹோல் தெரியுது இல்லையா, இதில் மொத்தமாக ஒரு 10 சிங்கிள் இது போட போகிறோம், செயின் போட போகிறோம். போட்டுட்டு டபுள் க்ரோஷே இப்போ நான் 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் விட்டு தான் நம்ம வந்து 10 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சர்க்கிள். நமக்கு ரவுண்டு 1 வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. அந்த செயின் தான் வந்து நமக்கு அந்த கோடு மாதிரி வருதுன்னு சொன்னல, அது அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக போடுறது. இப்போ டபுள் க்ரோஷே எப்படி போடுறதுன்னு தெரியும். யானை வந்து நெடில் எடுத்துகிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணி இன்னொரு லேயர் எடுப்போம். அதை வந்து ஃபஸ்ட்டு 2 ஹூக் லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு லூப் எடுத்து அது ரெண்டையும் எடுக்கிறது. இதுதான் வந்து டபுள் க்ரோஷே. இது மாதிரி 10 டபுள் க்ரோஷே வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம போட போகிறோம். போடும்போது கவுண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா ஒரு சின்ன ஸ்டிச்சு மிஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த சர்க்கிள் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு போடும்போதும் நம்ம வந்து அந்த கவுண்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதுதான் மெயின். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க, ஓகேவா? இப்போ நான் வந்து கவுண்ட் பண்ணி ஒரு 10 டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த 10 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 10 ஸ்டிச்சும் கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. மேலே வி மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துல கவுண்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸை வந்து கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் இதை வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு வர முடியும். இப்போ இதில் வந்து அந்த சைடில் 2 செயின் போட்டோம்ல, அதில் வந்து நம்ம ஸ்டிச்சு போட போகிறதில்ல. அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் ஒரு லூப்பை எடுத்து இந்த சர்க்கிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சு நான் போட போகிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு லூப்பு, எனக்கு இது தான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இது தான் இதில் வந்து நான் ஒரு லூப் எடுத்து அதையும் வந்து க்ளோஸ் பண்ணி இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ரவுண்டு நாம் கொண்டு போகிறோம். நல்லா வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது
கவுண்டிங் கரெக்டாக இருக்காங்கிறத பற்றி மட்டும்தான். ஓகேவா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரவுண்ட் 2 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. அந்த செயின் வந்து கம்பல்சரியாக நீங்கள் போடணும். அது போடாமல் விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற டபுள் க்ரோஷேவோடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்த்துருப்போம். டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் எப்படி போடணும்னு பார்த்துருப்போம். ஒன்றுமே கிடையாது. ஒரே அந்த லூப் இருக்கு இல்லையா, செயின் மாதிரி தெரியுது இல்லையா, வி மாதிரி தெரியும், அதில் ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அதே இடத்துல திரும்ப இன்னொரு டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இதுதான் வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸு. இதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், சேனலில் இருக்குது பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுலேயே இன்னொரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஏன்னா நம்ம இந்த சர்க்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அது அடுத்த ரவுண்டு கொண்டு போக முடியும். ஓகேவா? இப்போ நான் ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, அடுத்து இருக்க செயினில் வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போடணும். ஓகேவா? சாரி, அதுலேயுமே வந்து 2 டபுள் க்ரோஷே எல்லாத்துலேயும் போட்டு இன்க்ரீஸ் பண்ணி நான் கொண்டு வர போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் போட்டது 10 டபுள் க்ரோஷே போட்டோம். இப்போ அந்த 10 டபுள் க்ரோஷேலையும் ஒவ்வொன்றிலையும் 2 போடும்போது என்ன ஆகும், ரவுண்டு இன்க்ரீஸ் ஆகி 20 டபுள் க்ரோஷே நமக்கு ஒரு செகண்ட் ரவுண்டில் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எல்லா செயின்லேயுமே வந்து நாம் 2 டபுள் க்ரோஷே போடணும். அந்த இன்க்ரீஸ்டு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எப்படி போடணும். ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஏற்கனவே போட்ட டபுள் க்ரோஷேக்கு அதே இதிலே லூப்லேயே இன்னொரு டபுள் க்ரோஷே நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். இதை போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ரவுண்டு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி வரும் நமக்கு. ஓகேவா? நம்ம இந்த ஸ்டிச்சை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் இது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டிங்கன்னாக்க ரவுண்டு வந்து கம்ப்ளீட் ஆகாது, ஒரு மாதிரி இதாக தெரியும், ஆக்வர்டாக தெரியும். இப்போ நான் வந்து இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். 20 ஸ்டிச்சஸும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த செயினில் வந்து ஒரு லூப் எடுத்து இந்த சர்க்கிளை க்ளோஸ் பண்ணுறேன் நான். நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 2 செயின் போட்டோம், அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் லூப் எடுத்து நீடில் பஞ்ச் பண்ணி லூப் எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் செயின்லாம் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே ஒரு லூப் மட்டும் எடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிங்கன்னா நம்மளோட செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நீங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ரவுண்டு இதை கொண்டு போகணும். ஸோ ரவுண்ட் 3 கொண்டு போகும்போது நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரவுண்டு வந்து நீங்கள் போடுறது வந்து ஷேப்பு நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் கவுண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஸ்டிச்சு போட்டிருக்கீங்களா, 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்டிச்சு மிஸ் ஆனாலும் இந்த ரவுண்டு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்காது. ஸோ கவுண்டிங் வந்து இந்த ரவுண்டு போடும்போது எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் கவுண்டிங் முக்கியம். அது மாதிரி இந்த சர்க்கிள் போடும்போதும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி போட்டால் மட்டும்தான் இதை நமக்கு கரெக்டான ஷேப்பில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதை கவுண்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து 20 ஸ்டிச்சஸ் வந்து செகண்ட் ரவுண்டில் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற செயினில் வந்து கீழே டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு டபுள் க்ரோஷே முதல்ல போடுறேன். அதில் அது இன்க்ரீஸ் ஆக்கி அதே இதில் 2வது டபுள் க்ரோஷேவும் போடணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் அதே செயினில் தான் எடுத்து திரும்ப இன்னொரு டபுள் க்ரோஷேவும் போட போகிறேன். ஸோ ஒரு செயினில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு செகண்ட் இருக்க செயின்லேருந்து சிங்கிள் டபுள் க்ரோஷே மட்டும்தான் போடணும். புரியுதா? ஒரு இதில் வந்து 2 டபுள் க்ரோஷே போடுவோம், அடுத்து இருக்க ஸ்டிச்சில் வந்து ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போட்டால் போதும். இதை நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணி 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 கொண்டு வரணும். கொண்டு வரும்போது ஒரு இதில் 2 இருக்கும், பக்கத்தில் இருக்கிறதுல 1 இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம போட்டது 20. இப்போ இந்த 20ல் ப்ளஸ் 1 போட்டு வரும்போது அதுவும் சேர்ந்து என்ன ஆகும், 30யாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த அடுத்த ரவுண்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். நல்லா கவனமாக போடணும். நம்ம ஆரம்பிக்கும் போது டபுள் க்ரோஷே ஒரே லூப்பில் 2 டபுள் க்ரோஷே போட்டோம். அதுக்கு பக்கத்தில் இருக்க லூப்பில் சிங்கிள் டபுள் க்ரோஷே 1 போடணும். இதையே தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணி கொண்டு வரணும்.
நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக கொண்டு வர முடியும். அதனால் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நோட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. ஒரு நோட்டில் கூட ஃபஸ்ட் ரவுண்ட் எத்தனை செயின் போட்டோம், அதுக்கப்புறம் எத்தனை டபுள் க்ரோஷே போட்டோம், செகண்ட் ரவுண்டு வந்து எத்தனை டபுள் க்ரோஷேவோ அதை இன்க்ரீஸ் பண்ணோம், இது எல்லாமே நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மேலே வந்து நோட்டும் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த ரவுண்டுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நோட்டாகவும் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கிட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் வந்து இது ஈஸியாக வரும் உங்களுக்கு போடுறதுக்கு. இந்த மாதிரி ரவுண்டு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், கோஸ்டர்ஸ் மாதிரி. கோஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி இது கலர் கலராக வந்து கோஸ்டர்ஸ் நம்ம செஞ்சு சேல் கூட பண்ணலாம். அது இல்லாமல் இந்த ரவுண்டே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு டேபிள் மேட் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டிச்சில் வந்து 2 டபுள் க்ரோஷே, பக்கத்தில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ரவுண்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது தேர்ட் ரவுண்டு. அடுத்த லேயர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, இந்த ரவுண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணமோ அதே மாதிரி அந்த டபுள் செயினை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க டபுள் க்ரோஷேயில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த செயினை விட்டுடுங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற டபுள் க்ரோஷே, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயில் செயினை எடுத்து அதை வந்து இந்த லூப்பு, அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த சர்க்கிளை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது ரவுண்ட் 4. ரவுண்டு 4 போகும்போது அதே மாதிரி 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற லூப்பில், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற டபுள் க்ரோஷே செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். நம்ம மொதல் ஸ்டெப்பில் பண்ண மாதிரி தான், தேர்ட் ரவுண்டில் பண்ண மாதிரி தான் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் பண்ண போகிறோம். இதில் இன்னொரு ஸ்டிச்சு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நான் ஒரு செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே செயினில் இன்க்ரீஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்க்ரீஸ் போட்டு இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வர செயினில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும்தான் போடுவோம். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வரதில் ஒரு டபுள் க்ரோஷே மட்டும்தான் போடணும். அதுக்கு அடுத்து வரதுலேயும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ உங்களுக்கு பேஸில் வந்து 10 ஸ்டிச்சஸ் போட்டோம். அதை இன்க்ரீஸ் பண்ண டபுள் க்ரோஷே ஒரே இதில் 2 டபுள் க்ரோஷே போட்டு 20 இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ அதுக்கு அடுத்ததில் வந்து 2 டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே போட்டு 30 இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ 2 டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷே ஒரு டபுள் க்ரோஷேன்னு போட்டு இதை 40 கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே. இதை ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ரவுண்டு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? இதில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல 2 போடுறதுக்கு பதிலாக 1 போட்டோ, இல்லை 1 போடுறதுக்கு பதிலாக 2 போட்டிங்கனாலும் இந்த ரவுண்டு வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டிச்சு போட்டதுக்கப்புறம் நீங்கள் கவனமாக போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு சிங்கிள் டபுள் க்ரோஷே, இந்த ரேஷியோவில் கரெக்டாக போட்டு வரீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு போடுங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகாமல் இருக்கணும் நமக்கு. ஸோ இந்த ரவுண்டையும் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபோர்த் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் போட்டுட்டு. இப்போ நான் வந்து ஃபோர்த் ரவுண்டும் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த சர்க்கிள் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளோதுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம 10 போட்டோம், அடுத்து 20, அடுத்து 30, இப்போ 40 கொண்டு வந்திருக்கோம். இந்த ரவுண்டில் வந்து ஒரே லூப்பில் 2 டபுள், அப்புறம் ஒரு டபுள் இவ்வளோ தான் நம்ம போட்டு கண்டினியூ பண்ணியிருக்கோம். இதே வழக்கம் போல் என்ன பண்ணோன்னா அந்த 2 செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இருக்க செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகேவா? சர்க்கிளை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ இந்த சர்க்கிள் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ரவுண்ட் 5 நம்ம போட போகிறோம். ரவுண்ட் 5லேயும் வந்து இதே தான், அதே ரிப்பீட்டாக நம்ம திரும்ப திரும்ப பண்ண போகிறோம். என்னென்னா ஒவ்வொரு ஸ்டிச்சு வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரே செயினில் கீழே இருக்க ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதில் 2 டபுள் க்ரோஷே போடணும். வழக்கம் போல் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்து சிங்கிளாக 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். நம்ம முதல் ரோவில் ஃபோர்த் ரவுண்டில் வந்து 2 சிங்கிள் டபுள் க்ரோஷே போட்டோம். பட் இந்த ரவுண்டில் வந்து 3 சிங்கிள் டபுள் க்ரோஷே போட போகிறோம். புரியுதா உங்களுக்கு?
டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு ஒன்று ஒன்றா தனித்தனியாக 3 போடணும், 2 ஒரே ஸ்டிச்சில் 2 போடணும், அதுக்கப்புறம் 3 தனித்தனியாக போடணும். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு சொல்லும்போது பார்க்கும்போது ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு பேப்பரில் நோட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கூட, ஒரு நோட்டு போட்டு இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கப்புறம் வர போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே டிசைன்ஸாக தான் வரும். பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒன்ஸ் போட்டு பார்க்கும்போதே ஒரு சின்ன நோட்டு மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தடுத்த கிளாஸஸில் நான் அதையும் சொல்லித்தரேன். ஸோ எல்லாத்தையுமே ஒரு நோட் போட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதி வச்சுட்டிங்கன்னாக்கா பின்னாடி எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த ஸ்டிச்சஸை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷே அண்ட் தென் அடுத்த 3 லூப்பில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே சிங்கிளாக போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 2 2 வர்றது 20 + 30 40 50. ஸோ ரவுண்ட் 5ல் வந்து நம்ம மொத்தமாக எத்தனை டபுள் க்ரோஷே போடுவோம்னா 50 டபுள் க்ரோஷே சுற்றி போடுவோம். ஓகேவா? இப்போ நான் இதில் 1 போட்டிருக்கேன், அதே இதில் இன்னொன்று போடணும். போட்டு ஒரு லூப்பில் 2 டபுள் க்ரோஷே நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இன்னும் வந்து 1 2 3ன்னு 3 சிங்கிளாக ஒவ்வொரு டபுள் க்ரோஷேவாக போட்டுட்டு இந்த ரவுண்டை இப்படியே ரிப்பீட் பண்ணி நம்ம இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? இதில் கவனமாக வந்து ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணி போடுங்க. ஏன்னா இதில் ஒரு ஸ்டிச்சு மிஸ் ஆனாலும் பிரச்சனை தான். ஒன்றில் டபுளாக போட்டாலும் பிரச்சனை, சிங்கிளாக போட்டாலும் சிங்கிளில் டபுளாக போட்டாலும் பிரச்சனை. ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நீங்கள் போடும்போதே கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 10 ஸ்டிச்சு போடும்போதே கவுண்ட் பண்ணி போட்டிங்கன்னா இது பிரச்சனையே ஆகாது உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கவுண்ட் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனா நம்ம திரும்ப எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 2 செட்டு போட்டேன். இப்போ இந்த சர்க்கிளையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். ஒரு இதில் 2, அடுத்து 1 டபுள் க்ரோஷே போடுறோம். போட்டுட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 5th ரவுண்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதில் மொத்தம் நமக்கு 1 ஃபஸ்ட்டு அது 2 3 4 5 ரவுண்டு போட்டிருக்கோம் இந்த ஒரு கோஸ்டர் மாதிரி போடுறதுக்கு. இதை நீங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே மெத்தடு ரிப்பீட்டு. ஃபஸ்ட்டு 2 செயின்னு, அடுத்து ஒரு இதில் 2 டபுள் க்ரோஷே, அடுத்து 1 2 3. இப்போ 6th ரவுண்டு வேணும்னா 4 டபுள் க்ரோஷே, ஒவ்வொரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு 2 டபுள் க்ரோஷே, அடுத்து 4 சிங்கிள் டபுள் க்ரோஷே இப்படியே போட்டுட்டு போனீங்கன்னா அடுத்த அந்த ரவுண்டு வந்து 60 ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 10ல் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தடுத்த ரவுண்டுக்கு 10 ஸ்டிச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம கோஸ்டர்ஸ் வந்து செஞ்சு கூட சேல்ஸ்க்கு கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது கிஃப்டாக கொடுக்குறதுனா கூட நம்ம கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம போடலாம். இல்லை சிங்கிள் கலராக கேட்டாங்கனாலும் போட்டு கொடுக்கலாம். இல்லை டபுள் கலராக மாற்றி ஒரு 2 ரவுண்டு ஒரு கலர், அடுத்தடுத்த 2 ரவுண்ட் மாற்றி கூட கலர்ஸாகவும் போட்டு கொடுக்கலாம். இல்லை மல்டி கலர் உள்ளனும் கிடைக்கிது, அதில் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஒரு சில நேரம் நம்ம போடும்போது இப்படி சைடில் பவுல் மாதிரி தூக்கிட்டு வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் 4 mm ஹூக் எடுத்தேன் இல்லையா, நீங்கள் 5 mm ஹூக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு உள்ளனுக்கும் ஒவ்வொரு மாதிரி தன்மை இருக்கும். அது போடும்போது இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும் நமக்கு. இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக போட்டோம்னா அப்படி பவுல் மாதிரி தூக்கிட்டு வரும். ஓகேங்களா? அந்த இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரீ க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த சேனலில் நிறைய இனிமேல் வந்து கீ செயின், பர்ஸு, மொபைல் பவுச்சு, ஹேண்ட்பேகு இதெல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன். எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டிச்சஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.